ஃப்ரெண்ட்ஸ், இன்று நாம் கிராமர் ஃபார் பிகினர்ஸ் கோர்ஸில் 3வது யூனிட் படிக்க போகிறோம். இது ஒரு மிக முக்கியமான யூனிட் ஆகும். இதை புரிந்து கொண்டால் நீங்களே ஒரு கான்ஃபிடென்ட் கிராமர் டீச்சர் ஆக முடியும். நீங்கள் எனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும். நீங்கள் எனது விஸ்டம் ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு உங்கள் நண்பர்கள் ஓரிருவுக்காவது இந்த வீடியோவை ஷேர் செய்ய வேண்டும். உங்களுக்கு சரியாக புரியவில்லையெனில் நாட் கிளியர் என கமெண்டில் பதிவிடுங்கள். இப்போது பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் என்னும் 3வது யூனிட்டை படிப்போம். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சை 8ஆக பிரிக்கலாம். அவையாவன: 1 நவுன், 2 ப்ரோனவுன், 3 அட்ஜெக்டிவ், 4 வெர்ப், 5 அட்வெர்ப், 6 ப்ரிபோசிஷன், 7 கன்ஜங்ஷன், 8 இன்டர்ஜெக்ஷன். இந்த 8ஐயும் தனித்தனியாக தெளிவாக படிப்போம். முதலில் நவுன் என்பது பெயர் சொல்லாகும். இட் இஸ் எ நேமிங் வேர்ட். இட் இஸ் த நேம் ஆஃப் எ பர்சன், பிளேஸ் ஆர் திங். நவுன் என்பது ஒரு நபரின் பெயர் அல்லது ஒரு இடத்தின் பெயர் அல்லது பொருளின் பெயர் என பொருள்படும். எக்ஸாம்பிள்: ஜின் இஸ் எ டாக்டர். Singapore is a rich country. My cell phone is costly. இங்கு ஜின் என்பது ஒரு நபரின் பெயர், சிங்கப்பூர் என்பது ஒரு இடத்தின் பெயர், செல்போன் என்பது ஒரு பொருளின் பெயர். 2 adjective. An adjective is a word. It adds something to the meaning of a noun. Example: Jin is a boy. Jin is a tall boy. Jin is a clever boy. இங்கு ஜின் என்பது நவுன் ஆகும். டால், கிளவர் என்பவை ஜின்னை குறித்து விவரித்து கூற பயன்படுகிறது. எனவே டால், கிளவர் ஆகியவை அட்ஜெக்டிவ் ஆகும். 3 ப்ரோனவுன். Pronoun is a word used instead of a noun. pronoun என்பது நவுனுக்கு பதிலாக பயன்படுத்தக்கூடிய வார்த்தையாகும். எக்ஸாம்பிள்: Diego studies in 7th standard. Diego is a hard-working boy. Diego studies the lesson regularly. இங்கு மீண்டும் மீண்டுமாக Diego என்பது பதிலாக முதல் Diego என்று சொன்னபடி பிறகு Diegoக்கு பதிலாக he என்ற pronoun-ஐ வாக்கியத்தில் பயன்படுத்தலாம். Diego studies in 7th standard. He is a hard-working boy. He studies the lesson regularly. இது போன்றே கேர்ள்ஸ் பேருக்கு பதிலாக சி பயன்படுத்துவோம். பொருட்களுக்கு பதிலாக ஈட்டு பயன்படுத்துவோம். Sheila studies in 7th standard. She is clever. The book is cheap. It is the best book. விதமாக பெண் பெயருக்கு பதிலாக ஷீ பயன்படுத்துவோம். பொருட்களுக்கு பதிலாக இட்டு பயன்படுத்துவோம். 4 வெர்ப். வெர்ப் என்பது வினைச்சொல் என பொருள்படும். இந்த வெர்பை 3 விதமாக பிரிக்கலாம். 1 verbs of being. இது எக்ஸிஸ்டன்ஸ் அல்லது இருத்தலை குறிப்பிட பயன்படுகிறது. எக்ஸாம்பிள்: I am a student. My father is a doctor. The boys are clever. இங்கு am, is, are ஆகியவை எக்ஸிஸ்டன்ஸை குறிப்பிட பயன்படுகிறது. ஆகவே இவை verbs of being ஆகும். 2 verbs of action. அதாவது செயலை குறிப்பிட பயன்படுத்தக்கூடிய வெர்புகள். எக்ஸாம்பிள்: Alex reads a book. Emily dances. Isabella eats a cake. இங்கு reads, dances, eats ஆகியவை செயலை குறிப்பிட பயன்படுகிறது. 3 verbs of possession. இங்கு வெர்பானது பொசஷன் அல்லது ஓனர்ஷிப் உரிமையை குறிப்பிட பயன்படுகிறது. எக்ஸாம்பிள்: I have a car. Daniel has a scooter.
she has a bicycle. இங்கு have, has ஆகியவை உரிமையை குறிப்பிட பயன்படுகிறது. I பக்கத்துல have வரும். she, it என்னும் third person பக்கத்துல has வரும். have, hasக்கு past tense had ஆகும். Sumitra had a car. She sold it last year. 5. Adverb. ஒரு adverb என்பது ஒரு verb அல்லது adjective மற்றொரு வெர்புக்கு பொருள் சேர்க்கும். எக்ஸாம்பிள், he walks என்பது அவன் நடக்கிறான். he walks slowly, அவன் மெதுவாக நடக்கிறான். இங்கு slowly என்பது adverb ஆகும். he walks quickly, இதில் quickly என்பது adverb ஆகும். they fought bravely, they fought very bravely. இங்கு bravely என்பது adverb ஆகும். அதே மாதிரி அடுத்த வாக்கியத்தில் very bravely என்பது அந்த very என்பதும் adverb ஆகும். ஆகவே ஒரே வாக்கியத்தில் 2 adverb பயன்படுத்தலாம். 6. preposition. preposition என்பது நவுன் அல்லது ஒரு pronoun முன்பாக பயன்படுத்தப்படுகிறது. சில வேளைகளில் இது கட்டுப்படுத்தும் வார்த்தையாகவும் பயன்படுத்தப்படுகிறது. எக்ஸாம்பிள், the book is on the table, the pen is in the bag, who are you waiting for? இதில் யாருக்காக காத்திருக்கிறாய் என்பதில் for என்பது preposition-ஆக பயன்படுத்தப்படுகிறது. 7. conjunction. conjunction என்பது ஒரு சேர்க்கும் சொல் ஆகும். இது வார்த்தைகளையும் words and phrases என்னும் வார்த்தைகளுடைய தொகுப்பையும் சேர்க்க பயன்படுகிறது. he has a car and a bike. அவனுக்கு ஒரு காரும் பைக்கும் உள்ளது. I may go to a cinema or a drama. நான் ஒரு சினிமாவுக்கு போவேன் அல்லது டிராமாவுக்கு போகலாம். இந்த இடத்துல ஆர் வந்து preposition. நெக்ஸ்ட் interjection. interjection என்பது ஆச்சரியத்தை வெளிப்படுத்த பயன்படுத்தப்படும் சொல். இதற்கு வேப்பிடை சொல் என்று பெயர். interjectionல ஆச்சரியக்குறி இருக்கும், அதை வைத்து நம்ம அடையாளம் கொண்டு கொள்ளலாம். எக்ஸாம்பிள், alas I lost my purse, pray we have won, what a beautiful flower. இதுல எல்லாத்துலயுமே இந்த வாக்கியங்கள் எல்லாத்துலயுமே ஆச்சரியக்குறி இருக்கு. இப்பொழுது நாம் கீழ்கண்ட வாக்கியங்களை விடை எழுதி பழகுவோம். எக்ஸசைஸ். Name the parts of speech in the following sentences. You look at the underlined word. A rain broke it. இங்க அண்டர்லைன் பண்ணிருக்கக்கூடிய வார்த்தை broke. அவை brokeங்கிறது verb ஆகும். 2. Shats was a 9-year boy. இங்க அண்டர்லைன் பண்ணிருக்கக்கூடிய வார்த்தை shats. Shatsங்கிறது noun. 3. He lived peacefully. இங்க அண்டர்லைன் பண்ணக்கூடிய வார்த்தை பீஸ்ஃபுல்லி ஆகும். ஆகவே அவன் எப்படி வசானா அமைதியாக வாழ்ந்தான். பீஸ்ஃபுல்லிங்கிறது அட்வர்ப் ஆகும். லஸ் கங்க்ராச்சுலேட்டட் ஹிம் ஹார்ட்லி. அண்டர்லைன் பண்ணக்கூடிய வார்த்தை ஹார்ட்லி. அப்போ ஹார்ட்லிங்கிறது அட்வர்ப் ஆகும். தே கண்டினியூட் தேர் ரிசர்ச். ரிசர்ச் அண்டர்லைன் பண்ணக்கூடிய வார்த்தை. ஆகவே ரிசர்ச்ங்கிறது நவுன் ஆகும். லிங்கன் வாஸ் ஏ ஃபேமஸ் பிரசிடென்ட். ஃபேமஸ்ங்கிற வார்த்தை அண்டர்லைன் பண்ணியிருக்கோம். ஃபேமஸ்ங்கிறது புகழ் வாய்ந்த பிரசிடென்ட். லிங்கன் புகழ் வாய்ந்த பிரசிடென்ட். ஆகவே ஃபேமஸ்ங்கிறது அட்ஜெக்டிவ். சவுண்ட் ஹார்ன். இங்கே சவுண்டுங்கிற வார்த்தையை அண்டர்லைன் பண்ணியிருக்கோம். சவுண்டுன்னா ஒலி எழுப்பு. ஆகவே சவுண்ட் என்பது வெர்ப் ஆகும். ஹீ இஸ் ரிச் பட் ஹீ இஸ் மைசர்லி. இங்க அண்டர்லைன் பண்ணிக்கூடிய வார்த்தை பட். பட் வந்து கன்ஜங்ஷன். ராஜு இஸ் ஏ டால் பாய். அண்டர்லைன் பண்ணிக்கூடிய வார்த்தை டால். டால் வந்து அட்ஜெக்டிவ். ஹீ ஷவுட்டட் லவுட்லி. அண்டர்லைன் பண்ணிக்க வார்த்தை லவுட்லி. லவுட்லி வந்து அட்வர்ப். ஆகவே
நீங்க இந்த எக்ஸசைஸை ஸ்கிரீன் ஷாட் எடுத்து வைத்துக்கொண்டு இதற்கான விடைகளை எழுதி பழகுங்கள். நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். God bless you all. Bye.